வணக்கம். அதிகமா பணம் சம்பாதிக்க நம்ம மூளையை ட்ரெயின் பண்ண முடியுமா? முடியும்னா அது எப்படி? இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஜான் அசராஃபோட ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துல ஒன்னா இறங்கலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் சில பேர் மட்டும் ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு? ஒருவேளை அதுக்கும் உங்களோட மைண்ட் செட்டுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமோ? உண்மையிலேயே அதிகமா பணம் சம்பாதிக்க நம்ம மூளைய பழக்கப்படுத்த முடியுமா? பாருங்க, இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஒரு பெரிய உறுதியான ஆம். இதேதோ நம்பிக்கையில சொல்ற விஷயம் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி சயின்ஸும் இருக்கு. இது கண்டிப்பா சாத்தியம். அது எப்படி செய்யறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க ஒரு புது மைண்ட் செட்டை உருவாக்குறது பத்தினது. அதாவது ஒரு பணம் சம்பாதிக்கிற மனநிலை. சரி, இது எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரே ஒரு முக்கியமான முதல் ஸ்டெப்ல இருந்து தான். முதல் ஸ்டெப் என்னன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கே தெரியாத ஒரு டார்கெட்டை நம்மால அடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் உங்க பண இலக்கு என்னங்கறதுல நீங்க ரொம்ப துல்லியமா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, உங்க டார்கெட் வருஷத்துக்கு $1,00,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கலாம். எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு பொதுவா சொல்றதை விட, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பரை இலக்கா வைக்கும்போது உங்க மூளைக்கு ஒரு தெளிவான கமெண்ட் கொடுத்த மாதிரி. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்ப பாருங்க, அந்த பெரிய நம்பரை நாம எப்படி சின்ன சின்னதா சுலபமா அடையக்கூடிய பகுதிகளா பிரிக்கிறோன்னு. வருஷத்துக்கு $1,00,000னா மாசத்துக்கு கிட்டத்தட்ட $8,500. இல்ல வாரத்துக்கு $2,150 தான். இப்படி பிரிச்சு பார்க்கும்போது அந்த பெரிய டார்கெட் திடீர்னு ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம் போல தோணுது இல்லையா? அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, உங்க மூளைய பிரைம் பண்ணணும், அதாவது தயார்படுத்தணும். இத வெற்றிக்கான ஒரு டெய்லி மென்டல் ஒர்க் அவுட்னு நினைச்சுக்கோங்க. இங்கதான் உண்மையான மேஜிக்கே நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு பவர்ஃபுல்லான அஃபர்மேஷனை பாருங்க. நான் இப்போ மாசம் $10,000 சம்பாதிக்கிறேங்கிற உண்மைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாவும் நன்றியோடவும் இருக்கிறேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இப்போ நடக்கிற மாதிரி நிகழ்காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க உங்க டார்கெட் அமௌண்ட்டை இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதுதான் உங்க டெய்லி மென்டல் ரிஹர்சல். காலையிலயும் ராத்திரியிலயும் உங்க அஃபர்மேஷனை 5-10 தடவை படிங்க. அப்புறம் கண்ண மூடி அந்த பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருத மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, அது இப்போ நிஜமாவே நடக்கிற மாதிரி அந்த சந்தோஷத்தை முழுசா ஃபீல் பண்ணணும். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. இததான் பிரெயின் பிரைமிங்னு சொல்றாங்க. உங்க டார்கெட்டை நிஜம் மாதிரி நீங்க பார்க்கவும் உணரவும் செய்யறப்போ உங்க மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை, அதாவது லெஃப்ட் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. சொல்லப்போனா இதுதான் உங்க மூளையோட ஜீனியஸ் சிஇஓ பார்ட். அந்த இலக்க எப்படி அடையறதுங்கிற வழிய இதுதான் உங்களுக்கு காட்டும். சரி, இப்போ வெறும் பணத்தை மட்டும் இமேஜின் பண்ணாதீங்க. அதுதான் இந்த ப்ராசஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அந்த பணத்தால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரும், என்ன தாக்கம் ஏற்படும்னு ஆழமா கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்க டெய்லி லைஃப் எப்படி மாறும்? இப்போ இருக்கிற டென்ஷன்லாம் குறைஞ்சு உங்களுக்கு இன்னும் அதிகமா சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அடுத்து, உங்க குடும்பத்துல அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? நீங்க நேசிக்கிறவங்களுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய, ஒரு நல்ல படிப்ப, இல்ல ஒரு பாதுகாப்பான சூழலை உங்களால கொடுக்க முடியறத மனசுல கொண்டு வாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் உங்க சமூகத்துல அதனால என்ன தாக்கம் ஏற்படும்? நீங்க எந்த மாதிரி சேவைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மத்தவங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இந்த உணர்ச்சிகளை எவ்ளோ ஆழமா நீங்க உணர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மூளை அதை நம்ப ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான கீ. இன்னும் பவர்ஃபுல்லா இதை செய்யணுமா? அப்போ உங்களுக்காக இதோ ஒரு போனஸ் ஸ்டெப், விஷன் போர்டு. இது உங்க மனப்பயிற்சியை இன்னும் வலுப்படுத்த உதவுற ஒரு சூப்பரான கருவி. நீங்க ஒரு பிசிக்கல் போர்டோ இல்ல டிஜிட்டல் போர்டோ யூஸ் பண்ணலாம். உங்க இலக்கு உங்களுக்கு கொடுக்க போற லைஃப் ஸ்டைல காட்டுற படங்களை தேடி கண்டுபிடிங்க. நீங்க என்ன கார் ஓட்ட போறீங்க, எங்க வெக்கேஷன் போக போறீங்க, என்ன மாதிரி வீட்ல இருக்க போறீங்க, இந்த மாதிரி படங்களை பார்க்க பார்க்க உங்க மூளையில அந்த டார்கெட் இன்னும் ஆழமா பதியும். சரி, இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான 3வது ஸ்டெப்புக்கு வர்றோம். தினமும் ஆக்ஷன் எடுங்க. வெறும் கனவு காண்டுகிட்டே இருந்தா மட்டும் போதாது. உங்க மனசுல இருக்கிற கற்பனைக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை நிரப்புற ஒரு பாலம் தான் இந்த ஆக்ஷன். ஒவ்வொரு நாள் காலையிலயும் எழுந்ததும் உங்களை நீங்களே இந்த கேள்விய கேட்டுக்கோங்க. என் இலக்கு நிஜமாக்குறதுக்கு நான் இன்னைக்கு என்ன ஒரு சின்ன விஷயத்த செய்ய முடியும்? இது உங்களை கற்பனை உலகத்திலிருந்து நிஜ உலகத்துக்கு செயலுக்கு மாத்தும்.
நீங்க எடுத்த உடனே பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. தினமும் செய்யற 1 இல்ல 2 சின்ன சின்ன ஆனா தொடர்ச்சியான ஆக்ஷன்ஸ் தான் உண்மையான முன்னேற்றத்தை கொடுக்கும். சோ பாயிண்ட் என்னன்னா, அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்னு செஞ்சே ஆகணும். இந்த மென்டல் ரிஹர்சலும் பிசிக்கல் ஆக்ஷனும் ஒன்னா சேர்றது தான் வெற்றிக்கான சாவி. உங்க மனசு வாய்ப்புகளை பார்க்கறதுக்கு உங்களை தயார்படுத்தும், உங்க செயல் அந்த வாய்ப்புகளை கெட்டியா புடிச்சுக்க உதவும். அப்போ உங்க நிதி வெற்றிக்கான ஃபார்முலா இதுதாங்க. 1. கிளாரிட்டி, உங்க பண இலக்கு என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. 2. ரிஹர்சல், தினமும் மனப்பயிற்சி செய்யுங்க. 3. ஆக்ஷன், ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதா ஸ்டெப்ஸ் எடுங்க. சரி, இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க பண இலக்க நோக்கி நீங்க எடுக்க போற அந்த முதல் சின்ன ஸ்டெப் என்ன? அது ஒரு ஃபோன் காலா இருக்கலாம், ஒரு இமெயிலா இருக்கலாம், இல்ல ஒரு புது ஸ்கில்ல கத்துக்க ஆரம்பிக்கிறதா கூட இருக்கலாம். யோசிங்க, ஆனா ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க, உடனே செய்ய ஆரம்பிங்க. உங்க வெற்றி அங்கேன்னு தான் ஆரம்பிக்குது.